பாதாம், முந்திரி, பிஸ்தா அப்படி எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்க சிம்பிளான பொருள்களை வச்சே குழந்தைங்களுக்குனாலும் சரி, ஜிம் போகிறவங்களுக்குனாலும் சரி, சூப்பரான ஒரு வெயிட் கெய்னிங் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புதினா இலைகள், மல்லி இலைகள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. முட்டை ஒரு 2-3 போல் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 முட்டை சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம பண்டைய காலத்துலேருந்து சாப்பிட்டுட்டு வர பொட்டுக்கடலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை அடிச்சுக்க ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான ப்ரோட்டீன் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவேங்க. அடுத்ததாக கொஞ்சம் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வட்டமாக மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் உப்பில் ஊற வச்சுருந்தேன் நான். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யுங்க. பார்க்கவும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் டபுளாக இருக்கும். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நல்லா சூடான தோசைக்கல் இந்த மாதிரி அடிக்கிக்கோங்க. மூடி போட்டு நல்லா 2 பக்கமும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். அடுத்ததாக அதுக்கு மேலே நம்ம செஞ்ச அந்த முட்டைக்கலவையை ஊற்றிக்கோங்க. பார்க்குறதுக்கு ஸ்பானிஷ் ஆம்லெட் மாதிரி அழகாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்.